அனைவரையும் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். கட்சியிலிருந்து விலகி செல்வோரால் வருத்தமில்லை அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கிறாரு. இந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் கூட்டம் திருப்பூர்ல நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பேசும்போது உள்ளாட்சி தேர்தல், மக்கள் நல கூட்டணி மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசுகிற போது இதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொன்னதாக பார்க்கலாம்? இல்லை, வேறு வழி இல்லை, அவர் அப்படி தான் பேசி ஆகணும். கட்சி இப்போ 93 அவர் வைகோ மதிமுக ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட இந்த 23 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா சிறுக ஒவ்வொருத்தராக வெளியில் போயிருக்காங்க. அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா பலரும் திமுகவுக்குள்ள விலகி சேர்ந்திருக்காங்க. அவர்களுடைய ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்களில் அந்த கணேசமூர்த்தி அவர்களை, ஈரோடு கணேசமூர்த்தி அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. இந்த சூழலில் அதுவும் இந்த தோல்விக்கு பிறகு, இந்த தோல்வி எப்படின்னா 2011 ஒரு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறார். 2014 பிஜேபி கூட்டணியில் நின்று அவரால் ஜெயிக்க முடியல. அடுத்து இதுதான் 2006க்கு பிறகு அவங்க ஒரு சட்ட தேர்தலையும் கூட அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது இந்த போஸ்டரிங்னுவாங்க, இப்படித்தான் அவர் பேச முடியும், வேறு மாதிரி பேச முடியாது. ஆனால் கட்சி எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பது வைகோக்கும் தெரியும், அந்த கட்சியில் இன்று இருக்கவர்களுக்கும் தெரியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வைகோடைய ஸ்டைல்? இது அவர் கட்சியை அவர் எப்படி நடத்தி கொண்டு போக விரும்புகிறாருன்னு அவருக்கு ஒரு பார்வை இருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலேருந்து பார்க்க வேண்டும். நான் எப்படி பார்க்கிறேன்னா, பல நேரங்களில் கட்சிகளில் தமிழ்நாட்டு சூழலில் குறிப்பாக பிரதான கட்சிகள் தவிர இதர கட்சிகளை பொறுத்த மட்டும் தேர்தல் நேரம், பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கான சூழல், இதை பொறுத்து இங்கிருந்து அங்கே போவது, அங்கிருந்து இங்கே வருவது என்பது இங்கே எப்போதுமே நடக்கக்கூடியது தான். அப்போ ஒருத்தர் கட்சிக்கு ஏன் வருகிறார் என்கிற காரணம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப அடிப்படையில் கேள்விக்குரியதாக இருக்குது பல நேரங்களில். இதில் போனால் எனக்கு பதவிக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பார்வை தான் பிரதானமாக இருந்துகிட்டு இருக்கு. மாறாக இந்த மக்கள் தொண்டு அல்லது அரசியல் ரீதியான பார்வை, லட்சியம், இதெல்லாம் 2ஆம் பட்சமாக தான் பெருவாரியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான கட்சிகளிலிருந்து விலகி போகிறவருடைய விட நாம் பார்க்க வேண்டியது யார் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான். அப்போ தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு இத்தனையும் மீறியும் தொடர்ந்து இருக்கிறார்கள்னா அவர்கள் எங்கேயோ இந்த கட்சியுடைய ஏதோ ஒரு தொலைநோக்கு குறிக்கோளிலோ ஏதோ ஒன்றில் அவரை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு தான் அமைப்பை அடுத்து வலுப்படுத்த முடியும். அதாவது ஒரு கட்சி எல்லா நேரத்தையும் மாஸ் பேஸ்ட் பார்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேடர் பேஸ்ட் பார்ட்டியாகவும் முழுக்க மாறலாம். ஆனால் அப்படி மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இன்னைக்கு வைகோ இருக்கிறாருன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ நம்பகத்தன்மை என்பது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வைகோ குறைந்திருக்கிறது. அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 93 அவர் திமுக விட்டு 93 அக்டோபரில் வெளியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் வைகோவுக்கு முட்டு கொடுத்து எழுதினாங்க. அது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 6 சீட் அவர் ஏடிஎம்கேவோட நின்று ஜெயிக்கிறார். இன்ஃபேக்ட் அப்போ திமுகவோட 2 லெஃப்ட், பாமக, காங்கிரஸ் எல்லாரும் நின்று கலைஞர் ஆட்சியை பிடிக்கும்போது கூட திமுக 96 சீட்டு தான் இருந்தது. வெறும் ஏடிஎம்கேவோட மதிமுக சேர்ந்து 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 3-4 பேர் வெளியில் போகிறாங்க. அதற்கு பிறகு 2009 ஒரே ஒரு எம்பி ஈரோடு கணேசமூர்த்தி மட்டும் ஜெயிக்கிறார், வைகோவே தோக்குறார். ஆகவே நீங்கள் அந்த 2011 அவர் பண்ண மிகப்பெரிய தவறு இன்ன வரைக்கும் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியாதது. ஒரு வெகுஜன அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறது என்ற முடிவு இன்று வரை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் தேர்தல் பாதையில் இருக்கும்போது தோக்குறோம் ஜெயிக்கிறன்றது வேற. 11th ஹவரில் ஏடிஎம்கே அகாமடேட் பண்ணலைன்றதுனால வெளியில் வந்தார் அவர். அதற்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தான் இருக்குது. ஆகவே இது என்ன செய்ய போறாருன்றது நமக்கு தெரியாது. இப்போ ஞானி சொன்ன மாதிரி கட்சியை எப்படி நடத்தணுன்றது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும், அது கரெக்டு. பட் நீங்கள் வெற்றி தோல்வியை சார்ந்து தான் நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் அப்படி தான் இயங்குறீங்க. அப்போ அந்த அளவுகோலோட தான் உங்களை வச்சு பார்க்க முடியும். நம்பகத்தன்மை விஷயத்தில் மணி சொன்னதோட எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நம்பகத்தன்மை என்பது எல்லாருக்குமே வெவ்வேறு காலகட்டத்தில் ஏறியும் மாறி இறங்கியும் போகக்கூடியது தான் பொதுவாகவே எந்த தலைவருக்குமே. ஆனால் வைகோவை பொறுத்த மட்டும் இந்த நடந்து முடிந்த தேர்தல் நேரம் இருக்குல்ல, இந்த தேர்தல் நேரத்தில் வைகோவுக்கு விஜயகாந்துக்கு எதிராக திமுக செய்த மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரம்னு ஒன்று இருக்கு. அதுதான் உண்மையான பிரச்சனையை ஒழிய அவருடைய நம்பகத்தன்மை போய்விட்டு தான் நான் நினைக்கல. அதனால இந்த அவதூறு பிரச்சாரம் ஒரு தற்காலிகமான விஷயம். இந்த தேர்தலுக்கு அது திமுகவுக்கு அது தேவைப்பட்டது, ஆனால் திமுக அதை பயன்படுத்தியது. அப்படிதான் அதை பார்க்கணும் நம்ம. ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இப்போ திமுகவுக்கு வைகோ ஒரு முக்கியமான பொருட்டான விஷயம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் வைகோ என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டத்தில் அவர் இந்த அவதூறு பிரச்சாரத்திலிருந்து எப்படி தன்னை மீட்டெடுத்துக் கொள்ளுகிறார் என்பதுதான் இப்போ முக்கியமான விஷயம். திரு ஞானி சொல்ற மாதிரி கட்சியில ஏதாவது பதவிகள் கிடைக்கும், முக்கியமான பொறுப்புகளுக்கு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில கட்சிக்குள்ள வராங்க. அது நிறைவேறாத போது அவங்க கட்சியை விட்டு வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு.
வைகோ பின்னாடியோ இல்ல மற்ற கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்குற அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சுதான் அந்த அத்தனை ஆயிரம் தொண்டர்கள் வந்து இவங்க பின்னாடி வராங்க அப்படின்னு எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. அந்த தனிநபர் மீதான அந்த கரிஷ்மானாலதான் இவங்க வராங்க. ஒரு 10 வருடம் கழித்து 15 வருடங்கள் கழித்து தான் அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியில போறாங்க. யாரும் முதல் வருடங்கள் வெளியில போற இப்போ இந்த பொறுப்புகளுக்கு அடிப்படையில மட்டும்தான் இவங்க வராங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ வந்து நான் திரும்ப சொல்றது என்னன்னா 93ல் அவர் வெளியில வரும்போது அவர் சில விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணார். அதன் பிறகு வந்து அது சிறுக எப்படியெல்லாம் சிறுத்து போச்சுன்றது நமக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி வந்து உடனடியா வந்து ஒரு கட்சியில சேரக்கூடிய ஒரு தொண்டர்களோ அல்லது இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோ வந்து உடனே ஒரு தேர்தலில் தோத்து போயிட்டா வெளியில போறது கிடையாது. ஆனால் தொடர்ந்து கட்சி தோற்கக்கூடிய ஸ்டாண்டை தான் தலைமை எடுக்கும் அப்படின்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தேர்தல் அரசியலில் இருக்கீங்க. தேர்தல் அரசியலில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பிரதான எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்து நாங்கள் ஒரு ஸ்டாண்டு எடுப்போன்னும் போது ஏற்கனவே 10 ஆண்டுகள் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து அதில் வந்த லாப நஷ்டத்தை பார்த்தவர்கள், அவர்கள் கோணத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. இன்னொன்று, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும் பொழுது அந்த பிரதான எதிர்க்கட்சி எவ்வளவுதான் வலையை வீசினாங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் தக்க வைக்க முடியவில்லைன்னு அது அர்த்தம். அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். இது இந்த நிலைமைக்கு காரணம் மதிமுக தலைமையும் வைகோவுடைய அரசியல் அணுகுமுறையும் தான் காரணம். ஞானி சொல்றது சரியா தானே இருக்கு. நீங்க தக்க வைக்க முடியல அப்படின்னா ஏதாவது பொறுப்பு கொடுத்து தக்க வைக்கணும். கண்டிப்பாக. இல்ல வேற ஏதாவது ஒரு பலபனலோ வேற ஏதாவது பயன்கள் கொடுத்தோ தக்க வைக்கணும். அது இல்லாத போது அவங்க அங்கிருந்து மைக்ரேட் ஆறாங்க அப்படிங்கறத வெளிப்படையாவே பேசுவோம். இப்ப நீங்க வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுன்றதுக்கு தான் அந்த கட்சியில இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் அப்படிதான் இருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளின் காரணமாக எதுவுமே நடக்காது அப்படின்னும் பொழுது நான் திரும்பவும் சொல்றேன், 2011 வந்து சட்டமன்ற தேர்தல் முடிச்சிடறேன். 2011 சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து அதை புரிந்து கொள்ள முடியாத முடிவு. அது ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லையான்றது வேற, அது அந்த கட்சி எடுக்க வேண்டியது. நான் வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாளனாக பத்திரிகையாளனாக என்னால் இன்ன வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முடிவு. எப்படி நீங்க வந்து பாய்காட் பண்ணுவீங்க? அப்ப என்ன மெசேஜ் அது கீழே கொடுக்குது? ஏன்னா அவங்க ஒன்றும் பெரிய லட்சியங்களுக்காகலாம் யாரும் கிடையாது. ஒரு 10 பேராது எம்எல்ஏ ஆகணும், 5 பேராது எம்பி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு சற்றே மாறான நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களால தக்க வைக்க முடியலன்னு தான் அர்த்தம். அது அவர் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்பது அவங்களுக்கு தான் தெரியாது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில, ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கட்சியில இந்த தக்க வைக்கிறது அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை ஒன்ன செஞ்சா மட்டும்தான் கட்சி கட்டுக்கோப்பா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, கட்சி வந்து கட்சிக்குள்ள ஒருத்தர் ஏன் வருகிறாருங்கிறதுல இருந்தே பார்க்கணும்னு அதுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். கட்சியை விட்டு ஏன் போகிறார்னு பார்ப்பதை விட ஏன் வருகிறார்னு பார்க்கணும். கட்சிக்கு சில லட்சியங்கள் இருக்கு, கொள்கைகள் இருக்கு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கட்சி மூலம் தான் நிறைவேற்ற முடியும்னு நான் நம்புறேன், அதனால நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படிங்கிற அடிப்படையில் வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க தொடர்ந்து நீடிப்பாங்க. இல்ல எந்த அளவுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் கிடையாது. இப்ப இங்க இருந்து அவங்க மைக்ரேட் ஆறாங்க. அப்படிங்க பாக்குறபோது இந்த கட்சிகளுக்கு இடையிலான கொள்கைகள் வேறுபாடு அப்படிங்கறதுல என்ன அளவுக்கு அவங்க நிறைய கொள்கை வேறுபாடுகள் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதிமுக நிலைப்பாடு வேற, திமுக நிலைப்பாடு வேற, அதிமுக நிலைப்பாடு வேற. இதே போல தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வைகோ அந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் அளவுக்கு வேறு யாருமே வந்து ஒவ்வொரு பொது பிரச்சனையிலும் குரல் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் கூட ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஒரு மறியலாவது போய் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்தை உடனே கையில் எடுக்கிறார், அதை செஞ்சிருக்கிறார். இது ஒரு பெரிய அளவில் அமைப்பை உருவாக்குவதுங்கிறது இருக்குல்ல, ஒரு கட்சிக்கு ரொம்ப 2 விஷயம் தேவைப்படுது. ஒரு தலைமையை வழங்குவது, ஒரு இதான் லட்சியம் முடியுது என்று ஒரு கொள்கை திட்டத்தை வழங்குவது, பிறகு இதை பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வது, இதெல்லாம் செய்கிற திறமை வைகோவுக்கு இருக்கிறது. ஆனால் இரண்டாவது இன்னொரு திறமை கூட வேண்டியிருக்கிறது. அந்த ஏரியாவில் தான் மதிமுக தொடர்ந்து எப்போதுமே சிக்கல்ல இருக்கு. என்னன்னா கட்சி அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அந்த அமைப்பை கட்டுவது, இந்த அமைப்பை கட்டுகிற வேலையை மட்டுமே ஒருத்தர் கவனிப்பதில்லை. அந்த மாதிரி அவருக்கு செகண்ட் லைன் லீடர்ஷிப்பே இல்லை. அது மிகப்பெரிய பலவீனம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட விஜயகாந்த் கூட வந்து சுதீஷ் மாதிரி ஒருத்தராது அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே அந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு இவருக்கு சரியான ஒரு லீடர்ஷிப்பே கிடையாது. அது மிகப்பெரிய பலவீனமா பார்க்க. இன்னும் கட்டுக்கோப்பா தானே இருக்கணும் கட்சி, நேரடியாக தலைமையை அணுக முடியும். அதனாலதான் தலைவர்களே இல்லைங்கும் போது அப்ப இன்னும் கட்டுக்கோப்பு எப்படி இருக்கும்னா எண்ணிக்கை குறைஞ்சிடும். எல்லோருடைய நம்பர் வந்து அவர் மணி சொன்ன மாதிரி கட்சிக்கு நான் எம்எல்ஏ ஆகணும்னு வரேன், அது எம்பி ஆகணும்னு வரேன், இங்க எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறப்ப நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு தானே இருப்பாங்க. அப்ப அவங்க போகதான் வேண்டியிருக்கும், அது தவிர்க்கவே முடியாது. இல்லை, இதில் சுருக்கமாக சொல்கிறது, இந்த தவறை நான் வித்தின் கோட் தவறுன்னு சொல்கிறேன். அதாவது வந்து என்னென்னா வந்து இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து தனியாக திமுக அண்ணா திமுக இரண்டுமே ஈக்குவலான எனிமின்னு தனியாக போகிறாரு.
ஒருவேளை அவருக்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் போதாது, அதனால் அந்த முடிவு எடுக்கிறார். வைகோ அப்படி அல்ல. அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கிறார். 24 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டோட பிரதான கட்சியில் இருந்துட்டு அவர் பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். இந்த வாக்கு வங்கி அரசியலோட லாப நஷ்டங்கள் அவருக்கு தெரியும். தன்னுடைய கட்சியின் வாக்கு வங்கி என்னவென்பதும் வைகோ அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறார் என்றால் அங்கதான் நமக்கு சிக்கலே வருது. நீங்க சிக்கல் நான் சொல்றது என்னன்னா, வித்தின் கோர்ட் இந்த மாதிரி கட்சியை விட்டு நம்ம எதை வச்சு இப்ப பேசுறோம்னா, விலகி செல்வோரால் வருத்தம் இல்லைன்னு நம்ம பேசுறோம். வேற எந்த மாதிரி அவர் ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? நீங்க சொன்னதுல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்லும்போது தேர்தல் அரசியலை மையப்படுத்தி ஒரு சாதகமான முடிவுகளை தலைமைகள் எடுக்காத போது, இல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவுகள் எடுக்காத போது நடக்கிறதா சொல்றீங்க. அதுக்கு அவரே பதில் சொல்றாரு, கட்சியின் முடிவுகளுக்கு ஒத்துழைக்காமல் விலகி செல்வோரால் எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வந்து கட்சியோட இந்த நிலைப்பாட்டை பற்றி அவருக்கே வருத்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. மணி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மணி கடைசியா சொன்ன ஒரு பாயிண்ட்ல இத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கு, எல்லா கட்சிகளுடைய வாக்கு வங்கியை பத்தி அவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில திமுக அதிமுக ரெண்டு அல்லாத ஒன்றுங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் இல்லையா, அந்த முடிவே தவறுங்கிற பார்வையில இருந்து மணி இல்ல. நான் தவறுன்னு சொல்லல, என்னமோ சொல்லல, தவறுன்னு நான் சொல்லல. அது வந்து அப்ப இதெல்லாம் நடக்கும்ன்ற கட்சி நடக்கும். திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சிகளுக்கு எதிராக தனியா ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு யார் முயற்சித்தாலுமே அது ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. அது ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயம். ஒரே ஓராண்டில 2 ஆண்டில நடக்கக்கூடிய விஷயம். அதையும் அவர் சொல்லல. நீங்க தொடர்ச்சியாக அது மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிற போது அதை நோக்கி வெளியில போறவங்களும் கட்சி ஆரம்பித்த 1 வருடங்கள்ல 2 வருடங்கள்ல வெளியில போனாங்கன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பொருந்தும். 10 வருடங்கள், 4 சட்டமன்ற தேர்தல்கள், 3 நாடாளுமன்ற தேர்தல்கள், இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் வருதுன்றாரு. கடந்த தேர்தல் இருக்குல்ல, அதுக்கு முன்ன நடந்த எல்லாமே வேற, கடந்த தேர்தல் வேற. ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் இருக்கு. டோட்டல் பேரடிம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையான பேரடிம் சேஞ்சே இருக்கு. போன தேர்தலுக்கு முன் வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இங்க அணி சேர்றாரு, அங்க அணி சேர்றாரு, இங்க போன எம்எல்ஏ கிடைக்கும், அங்க போன எம்எல்ஏ கிடைக்கும். இது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு. அதை பொறுத்து இருக்கிறாங்க அல்லது போறாங்க. இதெல்லாம் அது வரைக்கும் நடக்குது. ஆனால் போன நடந்து முடிந்த தேர்தலில் ரொம்ப தெளிவா திமுக அதிமுக இல்ல வேறொரு அணி உருவாக்க வேண்டும் வரும்போது இத்தனை காலமாக செய்ய தவறியது, செய்ய முடியாமல் போனது. முதல் முறையாக செய்ய முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறதுக்குள்ளே நான் போகல. ஆனால் அந்த முயற்சி என்பது ஓராண்டு 2 ஆண்டு நடக்கக்கூடியதல்ல. இப்ப அந்த ப்ராசஸ அவர் தொடக்க நிலையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய கடந்த காலத்தை வச்சு இப்ப மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொடக்க நிலை புள்ளி இதை எப்படி வளர்த்துட்டு போறாரு, இதை அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, இது வைகோக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். சந்திரகுமாரோடைய செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்ன விஷயம் இப்போ நினைவுக்கு வருது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரை நம்பி வந்தோம், எங்களுடைய மன உணர்வுகளை அவர் பிரதிபலிக்காதனால இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது, நாங்க இன்னும் வாய்ப்பு கூட கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்போ வைகோ சொல்றதையும் சேர்த்தே தான் விஜயகாந்தும் அன்னைக்கு அதே தான் சொன்னார். கட்சி தலைமை எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படணும் அப்படிங்கிறதும், தொண்டர்களுடைய மன உணர்வுகளை கட்சி தலைமை முடிவாக எடுக்கணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஸ்பிளிட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத்தனை வருடங்களாக கட்சி நடத்தக்கூடியவர்கள் இந்த இதுல இடைவெளியோட தான் பயணிக்கிறாங்களா? இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு வெகுஜன அரசு, திரும்ப அதையும் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும், வெகுஜன அரசியல் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சிகளுடைய பிரதான அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் நம்ம சொல்றோம் இல்லையா, பெரும்பான்மையின தொண்டர்களுடைய ஒப்பீனியனுக்கு எதிராக கட்சி தலைமை போச்சுன்னா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்றேன்னா ஸ்விம்மிங் அகேன்ஸ்ட் த கரண்ட், அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா கட்சியும் உடையும், தோத்தும் போவீங்க. இதுல நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணல. இப்போ தேமுதிக என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். தேமுதிக பெரும்பாலானவர்கள் திமுகவோட போகணும்னு விரும்பினாங்கன்றது எல்லோருக்கும் தெரியும். அதை அவரே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதை தான் சந்திரகுமார் வெளியில சொன்னார். அவர் வெளியில வந்தார், அவரும் தோத்து போயிட்டார், அது வேற விஷயம். அந்த கட்சியுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஒப்பீனியன் ஒரு கட்சியோட போகணும்னு இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு சற்றே மாறான நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த தலைமை அந்த முடிவு இந்த கொள்கை இதெல்லாம் சும்மா பேச்சது. எல்லாருமே பதவி அனுபவிக்கிறதுக்கும் வேறு சில விஷயங்களுக்கும் தான் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நீங்க போகும்போது இதெல்லாம் நடக்கும். இது தவிர்க்க முடியாது. விலகி செல்வதால் வருத்தம் இல்லைன்னு தலைமை சொல்றதையும், விலகி செல்ல கட்சி தலைமை தான் தூண்டுது அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றதையும், இந்த ஸ்பிளிட்டை நம்ம எப்படி இல்ல, ரெண்டும் உண்மைதான். ஏன்னா இவர்கள் விரும்புகிற மாதிரி தலைமை நடந்து கொள்ளவில்லை, ஆனாலும் அவங்க வெளில போறாங்க. ஆனால் தலைமை தான் காரணம்னு அவங்க சொல்றது நியாயம். அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டில் ஒன்றும் தப்பு இல்லை. இவர்கள் விரும்புவதை தலைமை செய்யவில்லை, ஆனாலும் நாங்கள் வெளில போறோங்கிறாங்க. தலைமையை பொறுத்த மட்டும் நீங்க போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்றபடி நீங்க கேட்கறதா இல்லை, நீங்க எதுக்கு என்னோட இருக்கணும் அப்படின்னு தலைமை சொல்லுது. இது கூட முரண்பாடே இல்லை.
கல்யாண்ஜியோட கவிதை ஒன்று இருக்கு, இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டியும் பரிசல் ஓட்டியும் எக்கரை என்கரை என்பது மறந்து போகும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் இந்த செயல்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பரிசல் ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கோடு ஆதார் எண் இணைக்காதவர்களின் சிலிண்டர் மானியம் ரத்தாகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நுகர்வோர்கள் கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மத்திய அரசுடைய இந்த உத்தரவை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. அடிப்படையில் ஆதார் என்பது கட்டாயமானதா இல்லையா என்பதை பற்றி இன்னும் தெளிவுபடுத்தப்படாமலே இருக்கிறது. ஆதார் இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் ஆதார் எண்ணை பெற்றாக வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்படுகிறார்களா அல்லது அது ஆப்ஷனலா? இதற்கு முன்னே உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்புகள் படியெல்லாம் அது வந்து கட்டாயம் அல்ல அப்படிங்கிறது தான் இருக்கு. கட்டாயம் அல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி வந்து வேற ஒன்றத்தில் கட்டாயப்படுத்த முடியும்? இல்லை, இப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஞானி சொல்கிறது வந்து அவர் டெக்னிக்கலாகவும் லீகலாகவும் சொல்கிறாரு. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆதார் கட்டாயம். ஆதார் இல்லைன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எங்கே போய் நிற்குதுன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு அவன் 10th எக்ஸாம் எழுதணும்னா ஆதார் அட்டையை கொடுன்றான். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். இந்த மானியங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அவங்க உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திய பிறகு ரெவ்யூ பெட்டிஷன்ஸ் போட்டு அதை அந்த பெட்டிஷனர்ஸ் வந்து ரெவ்யூ பெட்டிஷன்ஸ் இல்லை, அந்த மறுபடியும் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு போன பிறகும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு வந்து ஆதாரை வந்து எல்லாத்துக்கும் கட்டாயமாக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த உத்தரவு என்பது, இப்போ நீங்கள் சொன்ன அந்த உத்தரவு என்பது நடைமுறையில் ஆதார் எண்ணை தங்களுடைய வங்கி கணக்கோடு இணைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக மானியம் கிடைக்கப் போவது கிடையாது. அதில் ஒரு அதிகாரி சொல்லும்போது நீங்கள் சொன்ன செய்தியிலேயே 2 கண்டான அவர் பேசுகிறார். எங்களுக்கு அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அதை ரத்து செய்வோமா இல்லையான்றதை பற்றி தெளிவான பதிலை அவர் சொல்லவில்லை. ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அவங்க வந்து தெளிவாக வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் சொல்லும் பொழுது மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் வந்து நிச்சயமாக இது வந்து முதல் தடவை ஹியரிங் வரும்போது அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. அதற்கு பிறகு வந்து நடைமுறையில் இதை கண்டிப்பாக இது வந்து ஒரு கட்டாயமன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதனால இதை எதிர்த்து போராட முடியாது. அதுதான் நான் சொல்றேனே, உங்களுக்கு வந்து மானியங்களை விட்டுருங்க. நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கான எக்ஸாமினேஷனுக்கு கூட நீங்க வந்து ஆதார் அட்டை கேட்கறாங்க. தனியார் துறை நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது ராஜினாமா செய்து விட்டு போனாலோ வேலையை விட்டு நீக்கப்பட்டாலோ அவங்க தங்களுடைய செட்டில்மெண்ட்டை வாங்குறதுக்கு பிஎஃப் செட்டில்மெண்ட்டு கூட வந்து ஆதார் எண்ணை கேட்கறாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் ஆதார் எண் என்பது இணைக்கப்பட்டு விட்டது. அப்ப இது எப்படி போய் எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியல. இது நீங்க இது தவிர்க்க முடியாதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நீங்க மானியங்களோட ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஒரு குடிமகனுடைய அடையாளம் என்ற லெவலுக்கு வந்து நின்று போச்சு. நோக்கத்தை தான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஏற்கனவே வங்கி கணக்கு வேணும், நாங்க மானியத்திற்கு வங்கி கணக்கோட ஆதாரம் இணைக்கணும் அப்படிங்கும்போது ஒப்புகை சீட்டு கொடுக்கவே இல்லை பாதி பேருக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த குளறுபடிகள் எல்லாம் நீக்காம இந்த சிஸ்டத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணாம ஒரு ரூலை மட்டும் போடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்த நடைமுறையோட ஒத்து வர போறதா? யதார்த்த நடைமுறையோட கிட்டத்தட்ட ஒத்து வந்துருச்சு. ஏன்னா ஒரு வழி இல்லாமல் வந்து முண்டி அடித்து கொண்டு போய் ஆதார் எண்ணை வாங்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அதாவது ஒரு ஆதார் எண்ணை வாங்குவதற்காக நான் பார்த்த விஷயம் சொல்றேன். நான் 1000 ரூபாய் வரையில் ஒரு தனிநபர் செலவு பண்ண வேண்டியது, கையூட்டாக கொடுக்க வேண்டிய சூழல் என்பது இன்னைக்கு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மானியங்கள், திரும்பவும் சொல்றேன், தனியார் துறையில் இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட ஆதார் என்பது இன்னைக்கு நடைமுறையில் கட்டாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இதை உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு தலையிட்டு நிறுத்த போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு விதத்துல வந்து இது நீதிமன்ற அவமதிப்பு தான் இது. ஆனா நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சிகள் இதை பேச வேண்டும். அவங்களும் எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது இந்த ஆதாரை கடுமையாக எதிர்த்த பிஜேபி, மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவர் நந்தன் நிலங்கேணி போய் வந்து மோடியை பார்க்கிறார். அதற்கு பிறகு இன்னும் விக்ரஸா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்ப உச்சநீதிமன்றம் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு, ரொம்ப கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. இது சம்பந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸை கொடுத்திருக்கு. ஆனா கவர்மெண்டோட தனித்தனியான ஏஜென்சிஸ்ல இருக்குல்ல, இப்ப அவர் சொல்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வந்து நீ இதை கொடுத்தா தேர்வு எழுதலாங்கிற போது நடவடிக்கைகளை தான் செய்ய வேண்டியதா இருக்கு சாமானிய மக்கள். வேற என்ன செய்யுதுன்னா ஒட்டுமொத்தமாக கட்டாயப்படுத்துவதற்கு பதில் துண்டு துண்டாக கட்டாயப்படுத்துவதை நடைமுறை கொண்டு வருது. அதுதான் செய்யுது. இன் பீஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஒவ்வொரு துறை வாரியாக கட்டாயப்படுத்தி இப்படியே முழுமையாக கட்டாயத்தை கொண்டு வந்துடலாம்னு நினைக்குது. சரியா சொல்ல போனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அது வந்து வளைச்சு சர்க்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு. அதுதான் நடக்குது நடைமுறையில். இப்போ பாருங்க, ரயில்வே டிக்கெட்டுக்கு ஆதார் எண் கட்டாயம்னு சொல்றாங்க, முன்பதிவுக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலுமே ஒரு தனி மனிதனுக்கு, இந்திய குடிமகன் ஒருவனுக்கு ஆதார் என்பது கட்டாயம் என்ற சூழல் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இதுல இதுக்கு மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்னா அரசாங்கம் எல்லாருக்கும் ஆதார வீட்டுக்கு போய் கொடுத்தாகணும். அவங்கவுங்க வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போற மாதிரி ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொருத்தருக்கான ஆதார் எண்ணை கொடுப்பதையா செய்ய வேண்டும்.
இல்ல அந்த சிஸ்டத்தை இல்லை, இதில் மானியங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்குது. மானியங்களை பொறுத்தவரையில் அவற்றோடு ஆதார் எண்ணை இணைப்பது என்பது தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா மானியங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக். அதில் வந்து ஃபோக்கஸ்டான மானியங்களை கொடுக்க வேண்டும் என்ற கட்டத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே தான் போய் முடியும் அது. ஆகவே மானியங்களோடு ஆதார் எண்ணை இணைப்பது என்பது தவிர்க்க முடியாதது, கிட்டத்தட்ட தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சூழல் முழுவதுமாக நாம் 100% என்ரோல்மெண்ட் பண்ணாத வரைக்கும் அரசாங்கம் நீக்கு போக்கா தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கல்வி போன்ற விஷயங்களில், இந்த டிராவல் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களில், பயணங்கள், இதிலெல்லாம் ஆதார எண்ணை வந்து அவர்கள் வந்து தற்போதைக்கு கட்டாயப்படுத்தாமல் இருப்பதுதான் வந்து ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக இருக்கும். இல்லை, நம்ம கட்டாயப்படுத்துறோம்னு சொல்லும்போது மணி சொல்ற ஒரு செய்தியோட ஒத்து போக வேண்டியதா இருக்கு. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கோடு இணைப்பவர்களுக்கு மானியம் ரத்தாகிறது அப்படின்னு சொன்னா கூட, நீங்க செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்க எப்ப இணைச்சாலும் அந்த பழைய மாதங்களுக்கு தான் அந்த மானியங்கள் கிடைக்காதே தவிர, நீங்க எப்ப இணைச்சீங்கனாலும் அதுல இருந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தான் வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு பின்னாடி இதை வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதாக. அவங்க மானியத்தோட இருக்கிற லிங்க் மணி சொன்ன மாதிரி அவரோட பெரிய தனி சப்ஜெக்ட் தான். மானியங்களை குறைப்பது என்பது அரசாங்கத்துடைய கொள்கை. இன்னைக்கு அதை எப்படியெல்லாம் குறைப்பதுங்கிறதுக்கு வெவ்வேறு வழிமுறைகளை கையாளுறாங்க. இதில் கையாளுற ஒரு வழிமுறை இது நேரடியாக நமக்கு எரிவாயுவை பொறுத்த மட்டும் தெரியுது. வேறு துறைகளில் எப்படி மானியங்களை வெட்ட போகிறாங்கங்கிறது அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த நடவடிக்கைகள் வரப்போகுது. ஆனால் மானியத்தையோடு அவர்களுக்கு இணைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கு. சுவாதி கொலையில் ஜாதி அரசியல் செய்யவில்லை அப்படின்னு திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, செய்தித்தாளில் வந்திருக்கு. சுவாதி கொலையை எப்படி இந்த சமூகம் பார்த்தது? ஜாதி அதில் சொல்லப்பட்டது, மதம் சொல்லப்பட்டது, பாலின சமத்துவம் சொல்லப்பட்டது, ஆணாதிக்கம் சொல்லப்பட்டது, ஏழை பணக்காரன்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, பொருளாதார ரீதியான அந்த உயர்வு தாழ்வுகள் சொல்லப்பட்டது, படிப்பை முடித்தவர் முடிக்காதவர் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டது. இந்த சமூகம் சுவாதி கொலையை எப்படி பார்த்தது? ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத மட்டும்தான் நோக்கமாக இருந்ததா, இல்ல வேறு பல கோணங்கள் அதில் பார்க்கப்பட்டது? எல்லா கோணங்களையும் பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன அத்தனை வகையினங்களிலும் அது பார்க்கப்பட்டது. நீங்கள் அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறதுனா வந்து இன்றைக்கி ஹிந்துவில் வந்திருக்க பேட்டி, அது திருமாவளவனோட பேட்டி சொல்கிறீங்க. ஜாதிய ரீதியாக அதை பார்க்கக்கூடாது என்பது தான் சரியான பார்வை. அப்படி அதை பார்ப்பது வந்து கண்டிப்பாக வந்து சரியான ஒரு இதுவாக இருக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய வேறு பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பாலியல் சமத்துவம், படிப்பை முடித்தவர் முடிக்காதவர், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் கடந்த 2-3 வாரங்களில் ஒரு கம்பைண்டாக தான் அந்த விஷயத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தது ஞானி? இல்லை, அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்ப்போம். சமூகம் எப்படி பார்க்குதுங்கிறதே ஒரு சிக்கலான கேள்வி. நம்ம சமூகமே பல துண்டுகளாக பிரிஞ்சிருக்கு, பல பார்வைகளை பிரிஞ்சிருக்கு. சமூகம்னு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒன்றும் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு பொது புத்தியாக ஒன்று கட்டப்படுதே ஒழிய எல்லா நேரத்தையும் சமூகம் ஒன்றா இல்லை. சுவாதி பிரச்சனையை பொறுத்த மட்டும் ரொம்ப அடிப்படையான விஷயம். சுவாதி ஒரு பெண் ஒரு இளைஞனோடு பேசி கொண்டிருந்த போது திடீரென்று அந்த இளைஞன் அவளை வெட்டி கொன்றான். அந்த இளைஞன் ராம்குமாரா இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவேணாம். இந்த ஃபேக்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிற ஃபேக்ட் அது. அப்போ அடிப்படையாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயமே ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ரொம்ப ஆதாரமாக அந்த பிரச்சனை என்பது ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். எல்லா ஆண் பெண் உறவுகள்லையுமே அடுத்த கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி, ஜாதி, மதம், வர்க்கம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அடுத்த கட்டத்தில் எல்லா ஆண் பெண் உறவுகள்லையுமே அது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அடிப்படையான விஷயம் ஆண் பெண் உறவு அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஜாதி, மதம், படிப்பு இதிலெல்லாம் கட்டமைக்கப்பட்ட அந்த ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஆண் பெண் உறவு சிக்கல்கள்ல தான் இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா. ஆனா சமூகம் ஏன் இப்படி மட்டுமே பார்க்கணும்னு நினைக்குது? சமூகம் வந்து இவ்வளவு கலர்ஸ், இவ்வளவு ஃபிளேவர்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இது ஒரு குற்றம் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஏன் இவ்வளவு கலர்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு ஃபிளேவர்ஸ் கொடுக்கணும் அந்த ஒரு சம்பவத்துக்கு? இல்லை, அடிப்படையில் இது ஒரு குற்றம் நீங்கள் சொன்னது போல. ஆனால் ஃபிளேவர்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஞானி சொன்ன மாதிரி வந்து நம்ம ஃப்ராக்மெண்டடாக தான் சமூகம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜாதியும் மதமும் வந்துடுது. ஏன்னால் கொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒரு பெண். இன்று குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இது யதார்த்தம். அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்ம வந்து அதனால தான் இங்கிலீஷில் அக்யூஸ்டுன்னு தான் கரெக்டாக சொல்கிறாங்க, தமிழில் தான் கொலையாளி நம்ம எழுதுகிறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்னு எழுதக்கூடிய ஊடகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே ஒரு தவறான அணுகுமுறை என்ன கேட்டிங்கன்னா. ஆகவே இந்த ஃப்ளேவரில் நீங்கள் பார்ப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் ஞானி சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்டு. ஃபண்டமெண்டலாக அது என்ன இஷ்யூன்னா கேட்டிங்கன்னா, ஒரு பெண், ஒரு இளம் பெண், படித்த பெண் வந்து ஒரு ஆணோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு ஆணால் கொல்லப்படுகிறான் போது எந்த நியாயமும் அங்கே எடுப்படாது. அவர் எந்த சமூகத்தை, எந்த ஜாதியை, எந்த வர்க்கத்தை, எப்படிப்பட்டவராக இருந்தாலும்
கொல்லுவது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் வந்து கண்டந்துண்டமாக பப்ளிக் பிளேஸில் ஒரு பெண்ணை வெட்டி கொல்லுவது என்பதை வந்து நாம் எந்த கட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த விஷயத்தில் ஊடகங்கள் நடந்து கொண்ட முறையும், காவல்துறை ஊடகங்களுக்கு செய்திகளை அளித்த முறையும், நியூஸை பிளான்ட் பண்ணதும், அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் தலையிட்டதும், இது எல்லாமே வந்து வேறு வழியின்றி இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு ஆரோக்கியப்பற்ற முறையில் ஒரு அன்ஹெல்தி டிபேட்டை நோக்கி இது போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. லார்ஜர் இஷ்யூஸ் நம்ம மிஸ் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லார்ஜர் இஷ்யூ பாத்தீங்கன்னா அடிப்படையில் நம்ம வீட்டு பையன்களை எப்படி வளர்க்குறோம், பெண்களை எப்படி வளர்க்குறோம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் உறவாடுவதற்கு, ஆரோக்கியமான உறவாடுவதற்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இதான் ரொம்ப ஆதாரமான விஷயம். இதுல இருந்து தான் இன்னைக்கு சுவாதி, நாளைக்கு இன்னொரு சுவாதி நடக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காதுன்னு எந்த உத்தரவாதமும் நம்ம சமூகத்தில் இல்லை. ஏன்னா இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம சமூகம் திருத்திக் கொள்ளவே இல்லை. ஒரு சிறுவனை எப்படி வளர்ப்பது, ஒரு சிறுமியை எப்படி வளர்ப்பது, இருவரும் ஒருவர் ஆரோக்கியமாக எப்படி வளர்வதற்கு சூழலை ஏற்படுத்துவது, இந்த பார்வையில் நம்ம குடும்பம் இல்லை, நம்ம பள்ளிக்கூடம் இல்லை, நம்ம கல்லூரிகள் இல்லை, நம்ம சமூகமே இல்லை. இது சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கப்பட்டது, பொதுமக்கள் எப்படி இதுக்கான எதிர்வினைகளை ஆற்றினாங்க, காவல்துறை எப்படி நடந்துக்குச்சு, நீதிமன்றங்கள் எப்படி நடந்துக்குச்சு அப்படின்னு நம்ம பேசுறோம். எல்லா விஷயத்துக்கும் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களா? எல்லா கொலைக்கும் இந்த மாதிரி எதிர்வினைகள் செய்யப்படுகிறதா? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த சுவாதி கொலை நடந்த சில நாட்கள்லேயே வந்து பட்டினம்பாக்கத்தில் ஒரு பெண், இளம் பெண், அவர் வந்து பள்ளி ஆசிரியை, அடுத்த மாதம் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. ஏடிஎம்லேருந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கொள்ளையனால் துரத்தப்பட்டு அவர் வந்து போய் அவர் பிடிக்கணும், வீரமாறணும் என்ன கேட்டிங்கன்னா அந்த பெண் அவரை துரத்திட்டு போய் அவங்க கொல்லப்படுகிறார். அதை வந்து மீடியா ஹேண்டில் பண்ண முறைக்கும் சுவாதி இதை ஹேண்டில் பண்ண முறைக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்த்தீங்கனாலே பல விஷயங்கள் நமக்கு புரியுது. ஆனால் அடிப்படையில் இது வந்து என்னென்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இவை எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதில் அந்த பள்ளி ஆசிரியை விட அவனாவது ஒரு கொள்ளையன் யாருன்னு நமக்கு தெரியுது. அவன் காசு ஆசைப்பட்டிருக்கான். இந்த பெண் துரத்தி செல்லப்படும் பொழுது அவனுடைய நோக்கம் கூட வந்து கொல்லுவது கிடையாது. பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு ஓடணும், தடுக்கும்போது தப்பிக்கணும்னு அவன் கொல்றான். அவன் நோக்கம் பணம் தான். ஆனால் சுவாதி கொலையில் அது கிடையாது. சுவாதி கொலை வந்து அது வந்து அதை நினைச்சு பார்க்கவே வந்து கர்ண கொடூரமா இருக்குது. இப்படி கூட யாரால் செயற்பட முடியுமா? அது வந்து காதலின் பார்ப்பட்டோ அல்லது வந்து கூலிப்படையா அல்லது ஆணவ கொலையா நமக்கு தெரியாது. என்னன்னு முழு விசாரணையின் அடிப்படை முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும். ஆகவே சுவாதி கொலை என்பது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல தான் நம்ம அதை பார்க்கணும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போ வந்து திருமாவோட பேட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கரெக்டான பேட்டி, அது ரொம்ப ரொம்ப அழகாக அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் ஏன் முதல்ல வந்து இதை அந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஆதரவு சொன்னீங்க, இப்போ எதுக்கு சந்தேகத்தை கிளப்புறீங்கன்னு பொழுது அவர் வந்து சில விஷயங்களை சொல்கிறார். அவர் வந்து ஏன்னா இதில் காவல்துறை நடந்து கொள்ளக்கூடிய முறையை வச்சு அவர் விமர்சனம் பண்ணி அரசு வழக்கறிஞர் உள்ள நுழைஞ்ச பிறகுதான் அது வெளியில குழப்பமடையுது. அதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நான் வந்து சுவாதி குடும்பத்திற்கு போய் வந்து ஆறுதல் சொன்னேன், ஆனால் ராம்குமார் குடும்பத்துக்கு நான் போலன்றாரு. அவர் இன்னமும் வந்து என்ன சொல்றாருன்னா ராம்குமார் குற்றவாளியா இல்லையான்றது நான் சொல்லலை, அது நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும். ஆனால் ஒரு விசாரணை என்பது வந்து உங்களுக்கு வெறும் நேர்மையா நடந்தது மட்டும் பார்த்தா, நேர்மையா இருப்பது போன்ற தோற்றமும் இருக்க வேண்டும். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஊடகங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் சில செய்திகளை வந்து திட்டமிட்டு பிளான்ட் பண்றதும் இதெல்லாம் வந்து அந்த சந்தேகம் நியாயமானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் சிபிஐ விசாரணை என்பது வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியாதாக இருக்கு. சிபிஐ விசாரணை வந்தும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா சிபிஐ மாநில அரசு இது ஒரு விதத்தில் வந்து இந்த போன்ற கொலைகளுக்கு வந்து நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை என்பது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் கில்லிங்கோ அந்த மாதிரி நடந்தால் தவிர சிபிஐ விசாரணையால் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா சிபிஐயே வந்து ஒரு கூண்டில் இருக்கக்கூடிய கிளின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மாநில அரசாங்கத்திற்கு மாநில காவல்துறை எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறதோ அதுபோல தான் மத்திய ஆட்சியாளர்களுக்கு கீழே வந்து சிபிஐ இருக்கிறது. இந்த வழக்கில் சிபிஐ வந்து என்னத்தை சாதிக்க போகுதுன்னு தெரியல. வேண்டுமென்றால் நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய ஃபீலிங் என்னன்னா ஒரு கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் இவங்க. அது வந்து மாநில காவல்துறையோ, ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையும் வந்து அவங்க வந்து யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. இந்த விஷயத்தில் அவங்களும் வந்து சரியாக தான் செயல்பட்டுருக்காங்க இது வரைக்கும். ஆகவே இவங்க ஒரு கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட் போலீஸே பண்ணட்டும். அந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தின் நேரடி ஆளுகையில் இருக்கக்கூடிய கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷனை கேட்டாங்கன்னா அது சரியா இருக்கும்னு தோணுது எனக்கு. திருமாவளவனுடைய அறிக்கையில் அவர் ஒரு விஷயத்தை மறுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜாதி அடிப்படையில் இதை முன்வைக்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை மறுக்கிறார். இந்த சிபிஐ விசாரணை நாங்கள் கோருவது ஜாதி அடிப்படையில் கோரவில்லை அப்படின்னு மறுக்கிறார். மாநில காவல்துறை மீதான நம்பகத்தன்மை குறையுது, அதனால நாங்க வைக்கிறோம் அப்படின்றதான் அவருடைய. அதே நேரத்தில் அதுக்கு அடிநாதமா வேற ஒரு விஷயம் இருக்கு. அது நான் வந்து அவர் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தலித் இயக்கத்துடைய தலைவர். தலித் இயக்கத்துடைய தலைவருங்கிற முறையில் இந்த சமூகத்தில் ஒரு பார்ப்பனர் குற்றம் சாட்டப்படுகிறார், ஒரு வன்னியர் குற்றம் சாட்டப்படுகிறார், ஒரு கவுண்டர் குற்றம் சாட்டப்படுகிறார், ஒரு தலித் குற்றம் சாட்டப்படுகிறார் என்றால் எல்லோருமே ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும்ங்கிறது இருக்குல்ல. இதை கோருவதற்கு ஒரு தலித் இயக்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
அந்த உரிமையை வந்து அவர் பயன்படுத்தல எந்த விதத்திலும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதோட சேர்த்து டெல்லியில ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறார், சென்னையில கொலை செய்யப்படுகிறார். அப்படிங்கும்போது எல்லாருடைய கவனமும் அதுல இருக்கு. அதே சமயங்கள்ல தமிழகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராம பகுதியில இதே போன்று இல்ல இதை விட கொடூரமாக ஒரு சம்பவங்கள் நடக்கிற போது அதை வந்து எல்லோருமே ரொம்ப எளிதாக கடந்து போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கடந்து போகிறார் என்பதை விட நடைமுறையில மீடியா சொல்லப்படுது. மீடியா அங்க போய் குவிய முடியுமா இருந்தால் அதுவும் நேஷனல் விஷயமா இல்ல. திரு மணி சொன்னதோட சேர்த்தே நீங்க பார்க்கலாம், சென்னையிலேயே நகரின் மையப்பகுதியிலே இன்னொரு விதமான ஒரு சம்பவம் நடக்கிறது, விபத்து நடக்கிறது. அதையெல்லாம் யாருமே வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளல. ஆனா இன்னொரு விஷயத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு ஜாதி அடிப்படையிலேயோ மத அடிப்படையிலோ ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அப்படிங்கறத நம்ம பட்டணப்பாக்கம் விஷயத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு கொள்ளை முயற்சி, அதில் ஏற்பட்ட விபத்து, அதனால் ஏற்பட்ட ஒரு கொலை அப்படின்னு ரொம்ப தெளிவா என்ன நடந்தது என்பது தெளிவா தெரியுது. அதான் அதில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபர்தரா பெருசா ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது பாத்தீங்கன்னா. ஆனால் சுவாதி பிரச்சனையில இன்வெஸ்டிகேட் பண்ணால்தான் ஏன் இது நடந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும். சுவாதி கொல்லப்பட்டது மட்டும்தான் இப்போ ஃபேக்ட். ஆனால் ஏன் கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார், இது இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் வர முடியும். தமிழகத்துல மற்ற பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக காரணங்கள் தெரியாத போதும், மறைமுக காரணங்கள் நிறைய இருக்கிற போதும் நீதிமன்றங்கள் தானாக முன் வந்து வழக்குகளை எடுத்துக்கிறது யாரும் வந்து இந்த அளவுக்கு விளக்கம். அது காரணம் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சென்னை நகரத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரம், அதுல ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே நிலையம், அதுல காலை 6 மணிக்கு ரயில்வே நிலையத்தை பொது இடத்துல ஒன்று நடக்கும் போது அது வேறு எல்லாவற்றையும் விட நிச்சயமாக அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் மறுக்க முடியாது. ஒரு பொது இடத்துல தலைநகரத்துல நடக்குது பட்ட பகல்ல அப்படிங்கிற போது அது நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம். இல்லை, இதே கொலை நீங்கள் சொன்னது போல வந்து ஜோலார்பேட்டையில் வந்து வேறொரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு, அவர் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற பெண் இதே போன்று கொல்லப்பட்டிருந்தால் இந்த முக்கியத்துவம் இதற்கு கிடைத்திருக்காது. இதுதான் துரதிருஷ்டவசமாக நம்முடைய நிர்பயா வழக்கிற்கு பிறகு எத்தனை கொடுங்குற்றங்கள் அது போன்ற பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டன, பெண்கள் கொல்லப்பட்டார்கள். நிர்பயா வழக்கிற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தேசிய ஊடகங்களோ அந்தந்த மாநிலங்களின் பிராந்திய ஊடகங்களோ அதற்கு கொடுத்துதான் பார்த்தீங்கன்னா கிடையாது. திரு ஞானி சொல்ற மாதிரி சென்னையில பட்டப்பகல்ல ஒரு பிரதான ரயில் நிலையத்துல நடந்ததால அதுக்கான முக்கியத்துவம் வந்து குவிஞ்சிடுவாங்க. அது உண்மை இல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உடுமலைப்பேட்டை சங்கர் கொலையும் பட்டப்பகல்ல எல்லாரு கண்ணு முன்னாடி நடந்தது. ஆனா அந்த விஷயத்தை அந்த கொலையில ஒரு விஷயம் மத்த எந்த அமைப்புகளும் இல்ல, கொலை நடந்த பிறகான காரணங்கள்ங்கிறத நம்ம தான் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கொலையில ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. சுவாதி கொலையில ஏன் நடந்தது என்பதை தெரியாமல் இருக்கிறது. உடுமலை சங்கர் கொலையில ஏன் நடக்கிறது என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. நடக்கிற போதே ஏன் நடக்குதுன்னு தெரியுது, காரணம் உங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. இல்ல, அப்ப காரணங்கள் தெளிவா தெரிகிற போது அதற்கான எதிர்வினைகளும் இன்னும் வீரியமா தான் சமூகம் எல்லாத்திலையும் விலகிதான் போயிடும். காரணம் தெளிவா தெரிகிற போது சமூகம் அதை ஒட்டி ரெண்டா பிரிஞ்சிடுது. சங்கர் தரப்பு, சங்கருக்கு எதிர் தரப்பு அப்படின்னு சமூகம் ரெண்டா பிரிஞ்சிடுது. இதுல இப்ப அவர் சொல்றது கரெக்ட். அதாவது வந்து இப்ப உடுமலை சங்கர் கேஸ்ல வந்து அது ஒரு ஆணவ கொலையாக பார்க்கப்பட்டது. இன்ஃபேக்ட் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை அது ஈர்த்து எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. அடுத்த நாள் வந்து ராத்திரி 10 மணிக்கு வந்து பிபிசி வந்து 10 நிமிஷம் அதை பத்தி ஆணவ கொலைகளை பற்றிய ஒரு விவாதத்துல இந்த விஷயத்தை வந்து யூரோப்பியன் யூனியனோட அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான அந்த கமிஷனோட தலைவர் ஒரு பெண் அவர் பேசுறாரு. அதை பத்தி அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா அடிப்படை விஷயம் சொன்ன மாதிரி இல்ல முடிச்சிடா, என்னன்னா அங்க காரணம் தெரியும். நமக்கு சுவாதி கொலையில காரணமே தெரியலன்னும் போதுதான் நமக்கு சிக்கல். இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். இன்று வரையில் என்ன மோட்டிவ்? போலீஸ் கமிஷனர் வந்து நம்முடைய சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து அந்த பேட்டி கொடுக்கும்போது கடந்த வாரம் கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னால காரணம் என்னன்னு அவர் சொல்லல. திரும்ப அவர் எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்கன்னு சொல்றாரே தவிர மோட்டிவ் அவங்க தெளிவுபடுத்தல. அப்ப வந்து இது இவ்வளவு விவாதங்கள் அதிகமா அப்பதான் வந்து அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் அதிகமா. அப்ப நிறைய மீடியாவும் அதுக்கு ஏதாவது தீனி போட்டுட்டே இருக்கு, எல்லா வேலையும் செய்ய தொடங்குது, இன்னும் அதிக குழப்பம் ஏற்படுது. ஆணவ கொலைகளை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஒன்று குறிப்பாக இங்கே பதிவு செஞ்சாகணும். எங்கே என்ன ஆணவ கொலை நடந்தாலும் அதை பொது தளத்தில் பெரிய பிரச்சனையாக விவாதிப்பதற்கு பிரதான கட்சிகள் உட்பட யாரும் தயாராக இல்லை. அது அடிப்படையான பிரச்சனை. அதனால அதை வந்து அடக்கி தான் வாசிக்கப்படுது. பார்த்தீங்கன்னா எல்லா ஆணவ கொலைகளுமே அதற்கு உரிய அளவுக்கு விவாதம் இல்லாமல் அடக்கி வாசிக்கப்பட்டு தான் இங்க இருக்கு. இல்ல, நம்ம உட்பட அதுக்கு ஒரு ஏற்கனவே நம்ம பேசணும் போது இது மாதிரியான கால அவகாசம் கொடுக்கப்படல.
என்ன பிரச்சனைகள்லாம் தெளிவா தெரியல அப்படிங்கறதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு பேசணும். நீங்க ஒரு வழக்கு சார்ந்து ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கால அவகாசத்தை இந்த வழக்கிலையும் கொடுத்திருந்தால், சமூகம் கொடுத்திருந்தா, கொஞ்சம் எல்லாருமே பொறுமையாக இருந்திருந்தால் இந்த வழக்கும் இயல்பாக எல்லா வழக்கு மாதிரியும் கடந்து போகப்பட்டிருக்குமா, இல்ல முறையான விசாரணை நடத்தப்பட்டு இதுதான் காரணம், இதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கும்னு இந்த அளவுக்கு சர்ச்சைகள் மத ரீதியாக ஜாதி ரீதியாக சர்ச்சைகள் வந்திருக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த விஷயத்துல இப்ப சுவாதி விஷயத்துல வந்து உயர்நீதிமன்றம் வந்து 2வது நாளே அதை வெள்ளிக்கிழமை கொலை நடக்குது, திங்கட்கிழமை வந்து டிவிஷன் பெஞ்ச் அதை கையில் எடுக்கிறாங்க, மோட்டோவா எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க வந்து 2 நாள்ல நீங்க கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியான ஒரு உத்தரவு அவங்க சொல்றாங்க. அவங்க கெடு விதிக்கலையே ஒழிய சொல்றாங்க. அவங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இந்த மேட்டர் வருது. அது வந்து ஓவராலா வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இதுல வந்து போதிய அவகாசம் கொடுக்கப்படவில்லையா என்பது வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா நீங்க ஓரளவு அழுத்தம் காவல்துறைக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த அளவுக்கு நடவடிக்கைகள் வந்திருக்காது. அவங்க என்ன காவல்துறையிட்ட இருந்து மாநில காவல்துறை உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டுக்கு பிறகுதான் வருது. ஏன்னா இந்த ரொம்ப பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரயில்வே போலீஸ் போது ஏதோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய ஒரு அங்கம் தான் வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ். சாதாரணமா அவங்க அந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் கில்லிங்ஸ் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட அவங்க ஹேண்டில் பண்றது கிடையாது. உடுமலைப்பேட்டை சங்கர் இந்த திருச்செந்தூர்ல இந்த கேஸ் நடந்தது பாருங்க. இந்த கோகுல்ராஜ் கேஸ்ல கூட வந்து ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்து அவங்க திருச்செங்கோடு போலீஸ்க்கு அதை மாத்திட்டாங்க. இந்த கொலையில வந்து இவர்கள் செய்த ஒரு தவறு. வெள்ளிக்கிழமை இந்த கொலை நடக்குது, ஹை ப்ரொஃபைல் கில்லிங். அடுத்த நாள் ஊடகங்கள் எழுதுறாங்க. சனிக்கிழமையே அவங்க வந்து சிட்டி போலீஸ்க்கு அதை மாத்திருக்கணும். அது திங்கட்கிழமை உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டின் பேரில் தான் அது மாற்றப்படுகிறது. ஆனாலும் இந்த 7 நாள் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பயே வந்து நம்ம எந்த விதமான வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அவருடைய பெயில் பெட்டிஷன் இன்னும் ஹியரிங் வரல. பிப்ரவரி 15ஆம் தேதி தான் பெயில் பெட்டிஷன் வரப்போகுது. அதுல அவங்க யார் ஆஜராக போறாங்க? ஆனா இந்த பிரச்சனையில குழப்பத்தை ஏற்படுத்தினது என்ன விஷயங்கள்னா பார்க்கணும். பொதுமக்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கு. கொல்லப்பட்ட பெண் வந்து நம்ம சமூகத்தில் ஒரு சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய, ஆனால் அதே நேரத்தில் ஆதிக்க ரீதியாக பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பெண். அடிப்படையான விஷயம். அந்த மாதிரியான ஒரு கொலை நடக்கிற போது ஒய்கி மகேந்திரன், எஸ்.சி. சேகர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களை கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நேரடியாக இந்த கருத்தை இதில் யாரோ ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு அவங்க பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து மீடியாவில் வரும்போது பிரச்சனை மிக மிக குழப்பப்படுகிறது. அடுத்து ஒரு RSS வழக்கறிஞரே இறங்குறாரு. அவர் இறங்கினோன்னு இன்னும் மேலும் குழப்ப முடியுது. இவையெல்லாம் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்ட குழப்பத்துக்கு மிக அடிப்படையான காரணம். இல்ல அந்த விதத்தில் பார்க்கும்போது ஞானி சொல்வது கரெக்ட். அதாவது வந்து ஒய்ஜி மகேந்திரன், எஸ்.வி. சார் இவங்க பேசினதுலாம் வந்து பிரச்சனைக்கு இந்த கொலைக்கு ஒரு முக்கிய வேறொரு பரிமாணத்தை கொடுத்தது. பட் அதிர்ஷ்டவசமாக வந்து அரசாங்கம் வந்து அதை சரியா தான் கையாண்டது, இதுவரைக்கும் கையாண்டது நான் நினைக்கிறேன். போலீஸ் கரெக்டா தான் கையாண்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா எதை வேணா நம்ம அனுமதிக்கலாம், மத ரீதியான மோதல்களை நம்ம அனுமதிக்க முடியாது. அந்த விதத்துல வந்து அவங்க கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்காங்க, ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. அவரும் வந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ பெயில் பெட்டிஷன் வரப்போகுது, 15ஆம் தேதி தான் வரப்போகுது. யார் அப்பீர் ஆக போறாங்க என்னன்னு தெரியல. முதல்ல அப்பீரான ஒரு வக்கீல் வந்து வெளியில போயிருக்காரு. அன்னைக்கு ஓப்பன் கோர்ட் ஹியரிங்ல என்ன அவங்க சொல்ல போறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு வரும் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு 15ஆம் தேதி ஒருவேளை அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அன்று வரலாம், அல்லது தள்ளி போகலாம். அவங்க வக்கீலுங்க வந்து ஞானிக்கு தெரியும் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்ல தான் வந்து சில நேரங்களில் நமக்கு லீடு கிடைக்கும். அப்பதான் நமக்கு ஓரளவா இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல இயல்பாக ஒரு சந்தேகம் இருக்கு. நீதிமன்றங்கள் இல்ல பிற தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அடிப்படையில இமிடியேட்டாக அந்த ஆக்ஷன் தொடங்கப்பட்டது அப்படின்னு இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்கலாமா, இல்ல இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இதுல பல்வேறு கோணங்கள் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, மற்ற வழக்குகள்லாம் கொடுக்கப்படாத ஒரு அதிகபட்ச முக்கியத்துவங்கள் இதுல கொடுக்கப்பட்டது, 2 நாட்கள்ல நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த நடவடிக்கைகளை எல்லா வழக்குலையும் தொடங்கினா அப்ப இதே மாதிரி எல்லா வழக்குலையும் கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு நடவடிக்கைகள் எடுப்பாங்களா, இல்ல எல்லா வழக்கும் இதே மாதிரி பல்வேறு கோணங்கள்ல எல்லா தளங்களையும் அலசி ஆராயப்படும்? எல்லா வழக்குலையும் இந்த மாதிரி நீதிமன்றம் தலையிட முடியாது. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கில்லிங். துரதிருஷ்டவசமாக நம்ம அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சுவாதி கில்லிங்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மற்ற கொலைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. அது வேற டாபிக். ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்ட பிறகுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் கிட்ட இருந்து, அதுவும் தமிழ்நாடு போலீஸோட ஒரு அங்கம் சிட்டி போலீஸ்க்கு போயிருக்குது. அவங்க முதல்லயே அவங்க மாத்திருந்தாங்கன்னா அந்த தலையீடே வந்திருக்காது. காலையில 10:30 மணிக்கு நீதிபதிகள் கேட்கிறார்கள், மதியம் 3 மணிக்கு தான் வந்து அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார் நாங்க மாத்திட்டோன்றாங்க. அந்த நடவடிக்கைக்கே உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் தலையீடு தேவைப்படுகிறது. அப்ப இதுக்கு யார் காரணம்? இந்த மெத்தனத்திற்கு யார் காரணம்? நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கில்லிங். எல்லாரும் இதை பேசுறாங்க. 3 நாட்களாக வெள்ளிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் 3 நாட்கள் 72 மணி நேரம் எல்லாரும் பேசுறாங்க. ஊடகங்கள் பேசுது, எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையே இருக்குது இன்ஃபோசிஸ் எம்ப்ளாய்ன்ற காரணத்தால.
ஆனால் ஒரு பேசிக் ஸ்டெப்பு கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அவங்களுக்கு ஆளே கிடையாது, ஸ்ட்ரென்த்தே கிடையாது, ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அவங்க கிட்ட இதை மாற்றணுன்ற அந்த யோசனையை அரசாங்கத்திற்கு, உள்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அல்லது தலைமைச் செயலாளருக்கு ஏன் அவர்களுக்கு தோன்றவில்லை? அது இருந்திருந்துன்னா இந்த உயர்நீதிமன்ற தலையீடே இருந்திருக்காது உங்களுக்கு. ஓகே, எல்லா தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நடவடிக்கையை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல பல்வேறு கோணங்கள்ல தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அந்த நடவடிக்கைகள் ஒரு தூண்டுகோலா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நம்ம இதை கேஸ் பை கேஸ் தான் பார்க்க முடியும், ஒவ்வொரு கேஸ் தான் பார்க்க முடியும். இப்ப சுவாதி வழக்கை பொறுத்த மட்டும் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது சரியா தப்பா அப்படின்னு பதில் சொல்லலாம். இந்த அழுத்தம் கொடுத்தது நியாயமானது, அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கை எடுத்தது நியாயமானது. ஆனால் இந்த கேஸ் ஒரு முக்கியமான கேஸ், ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்பது இயல்பானது, நியாயமானது, இது தவறு இல்லை. வேற ஒரு கேஸில் நியாயமில்லாத ஒரு வழக்கில் கூட அழுத்தம் கொடுக்கப்பட்டு விடலாம். ஆனால் கேஸ் பை கேஸ் தான் நம்ம இதை பார்க்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.